தர அப்படிதான் அப்படிதான் வாங்க மாட்டேன் சரி கடைசியா போய் ட்ரை பண்ணு நீ இழுத்துக்கிட்டே கொஞ்சம் ஜீன் வெரி ஈஸிலி ஓபன் நோ ஐ ட்ரை ஜீன் மிலிட்டரி அப்படியே அப்படியே ஓ வெரி ஈஸி அப்படி நீங்க விழுங்க மிஷா இல்லங்க how you close I have to close tight because hot water it's not pour I think like what you said bengka I mean kembang that thing kecoh or something inside but I don't know how Jin open it just நீங்க வந்து hot water எடுத்து expand ஆகாது hot water will expand lah so you have to put in chill water right chill ni will kecoh yay rank calculation that's why already kecoh amthikittu then the air very cold already inside மச்சி open the bottle because you have to close it tight இங்க நிறைய எனர்ஜி வரணும் idiot hey video எடுக்கறியா இதெல்லாம் Facebookல போச்சு again now my hot water வெச்சு பாரு hot water cannot that's like kitchen here not very hot but now my shit her hand only pain right wait இன்னைக்கு நான் பாரு நீங்க வாட்டையால போறேன் ஐயோ நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குறா இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குறான்னு கேக்குற morning I'll ask him before you இப்படி பார்த்தா இப்படி பார்த்தா சோ அதனால QX பாத்தியா மச்சான் அந்த சைடு சுவிட்ச் ஆஃப் பண்ணி இருக்குது இது இங்க பஞ்சு டேல் ஆச்சு விடு அது பில்ட் அப்ன்ற பேர்ல என்னமோ பண்ணிருக்குது இப்படி பார்த்தா இப்படி தரணும் இப்படி பார்த்தா இப்படி தரணும் இப்ப கரெக்ட்டான வேல நம்ம தரணும் அது எனக்கு தோணுது ரைட் சர்க்கிள் இப்படி ஆன்டி கிளாக் வைஸ் இப்படி மாத்திரனா கிளாக் வைஸ் ஆயிரும் புரியல உனக்கு மறந்துட்டா பண்ணி சொல்றேன் இங்க படி இது போட்டுது எல்லாம் ஜெர்மன்ல தமிழ் ஜெர்மன்ல படிப்பாங்க English they never write here one they don't put boil water அடுத்து முடிச்சியா okay இப்போ என்ன சொல்றது அடுத்து சரி அந்த சைடு பண்ணுது it works I think he pressed down here you know oh press down நான் தண்ணி தெறிக்க போகுது ஃபவுண்டன் வாட்டர் வரப்போகுது லெப்ரிகான் மாதிரி நல்ல கோல்ட் வாட்டர் ஹாட் வாட்டர்னா அவ்வளவுதான் தமிழுக்கு ஃப்ரீ ஷவர் இன்னைக்கு கொஞ்சம் மூளையை வைக்கணும் அப்படி கேளு உன்னை சொல்லி குத்தமில்ல அப்படி கெடுத்து வச்சிருக்காங்க அதான் சொல்றேன் சரி தமிழ் இந்த விதம் ட்ரை பண்ணி நம்ம இந்த வே ட்ரை பண்ணுவோம் தமிழ் சரி அந்த வே மிஷர் பாவம் no I picked it yeah fine okay I heard sound on தமிழ் போன் ஓடுது தமிழ் மாஸ்டர் விண்டருக்கு எல்லாம் மசால் ரியாக்ட் ஆகுது I'll ask Jean tomorrow morning every time he open for me sometimes I feel so bad இல்ல அதுக்கு டெக்னிக் இருக்கு அதான் he said just press I tried already everything I tried I don't want to disturb him now because he going to go already இதுக்கு புஷான் போக முடியாது புஷான் hey wait ready வருது இல்ல அது அங்கேயே இருந்து வெட்டு ரிஸ்க் எடுக்கறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி முடியாது எதுமே இல்ல நில்லுங்க மிஷன் ஏய் அங்க போதே முடியாது எதுமே இல்ல நில்லுங்க எப்படி பாருங்க then we'll break right plier I think நம்ம என்ன தம்பி எல்லாம் இருப்பா I'll try the 3 stains see put in hot water
கொஞ்சம் கூட அசைவு இருக்க மாட்டேங்குது. Tamil muscle only build ready. Tamil do like that. அதான் நான் நினைக்கிறேன் அந்த கித்தா வந்து கிச்சடி ஆனா சின்ன நல்லா தடுக்கறான்னு சொல்றீங்க. போய் செக் பண்ணிட்டு வா. தமிழ் செக் பண்ணிட்டு வா. வேற வால் ஃபார்வர்ட் பண்ணுங்க. அது காவல் காக்குற மாதிரி இல்ல. No, but that time all okay. Once you put water in it. I think that's why lah. Maybe the hot air inside. டேய் நானே ஏதோ போனா போதுன்னு விட்டா இன்னமோ சந்திராயன ராக்கெட்ல விட்ட விஞ்ஞானி மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. கிவ் அப். தமிழ் கிவ் அப். நானும் மதுரைக்காரன் தான்டா. அப்ப நாங்கலாம் மலேசியாக்காரனடா. தமிழுக்கு இப்ப வேற மிஷின் இருக்கு கொஞ்சம் தண்டா போயிட்டு வரணும். ஸ்பானர் புத்தி எனக்கு ஹாட் பேக் ஹாட் பேக் ஃப்ளையர் ஏய் நோண்டி எடுக்கிறதுக்கா அதேதான் ஃப்ளையர் தேடுது. No lah, here where got pliers? Unless you go. அத ஃப்ளையர் புடிச்சு டக்குன்னு தந்துரும். பிரேக் மீன்ஸ் குத்தா. அதேதான் அவ்வளவுதான். பிளைண்ட். If I'm breaking that's it. Go நீ. No throw. அது இருக்கு. And just put your finger and then cover. பார்வதி நம்பியார் கால் பண்றாங்க. அது காவல் இல்ல. சார் யாரு பார்வதி நம்பர் எடுக்குறீங்க? அட மாட பார்வதி. ஓ மாத்திட்டாங்களா? ஸ்பெல்லிங் மாத்திட்டாங்களா? பார்வதி நம்பர் வேற யார் அடிக்கிறீங்க? விஷால் என்ன கதைனா எப்படி திறக்க போறீங்க? Last tomorrow gym la what to do morning. Last one thing before you go gym. ஒரு help. ஒரு பாத்துக்குங்க. வாலிப வயோதிக நண்பர்களே அன்பர்களே, வாழ்க்கையில நான் பட்ட அனுபவத்தை வச்சு ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். அந்த கதையோட ஆழமான கருத்தை உள்வாங்கி நீங்க எல்லாரும் பயனடையுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஊர்ல 10-15 ஃப்ரெண்டு வச்சிருக்கலாம் சந்தோஷமா இருக்கான். ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இது.